இப்போ நிறைய இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களோ சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது ஒரு நல்ல திட்டம் தானா, இல்ல அவங்கள ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா? மேஜரா எல்லாரும் ஒரு பெரிய பண்ற தப்பு என்னன்னா, ரியல் எஸ்டேட்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபிளாட் வாங்குறேன் சார், வாங்கி அது வந்து வாடகை கொடுக்க போறேன். நான் ரெண்டுக்கு 35,000 ரூபாய் கொடுக்க தானே போறேன், அதை நான் ஏன் இஎம்ஐல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த தாட் ப்ராசஸ் சரியில்லையா? 30,000 தான் உங்க சேலரினா கண்டிப்பா நீங்க இஎம்ஐ கட்ட முடியாது, 30,000 ரெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ லேண்ட்லேயே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4 அடி குழி தோண்டினாலே போதும், நீங்கள் பேஸ்மெண்ட் அது வரைக்கும் போட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. சில இடத்துல 15 அடி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேண்டை செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்கள்? ஓகே, ஒரு ஃப்ளாட்னா ஒரு சொசைட்டியில் வாங்குறீங்க. சொசைட்டியில் வாங்கும்போது இட் இஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உள்ள வந்து. ஆனால் ஃப்ளாட்டில் வந்து நம்ம ஓன் பண்ணுற லேண்டோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் சொன்ன யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான். நீங்கள் வாழ போகிறது மேபி இன்னொரு 50 இயர்ஸ். நான் கண்டிப்பாக 50 இயர்ஸ் இருக்க போகிறது இல்லை. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஃபினான்ஷியல் அட்வைசர் விவேக் கர்வா ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. இப்போ நிறைய இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களோ சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம லேண்ட் பற்றி பார்க்கலாம் சார். என் கூட இருக்க கூலிக்ஸே ஒரு பிலோ 35 இயர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களே ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது ஒரு நல்ல திட்டம் தானா, இல்லை அவங்கள ஃபியூச்சரில் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ கமிட்மெண்ட் வந்து யங் ஏஜில் பண்ணுறீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பேசணும், என்ன 20 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 7,700 ரூபாய் முதலீடு செய்கிறீங்க, ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அது வந்து ஒரு படியாக மாறும். ரைட்டா? மேஜராக எல்லாரும் ஒரு பெரிய பண்ணுற தப்பு என்னன்னா, ஃபஸ்ட்டு ஜாப் கிடைச்ச உடனே ஒரு வீடு பிளாக் பண்ணி ஒரு ஃப்ளாட்டை வாங்கி இஎம்ஐ வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரைட்டா? அதில் என்ன பிரச்சனை? ஒன்று, அடுத்த 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு வந்து நீங்க இஎம்ஐ கட்ட போறீங்க. அதுல வட்டி இருக்கா? இருக்கு. நீங்க ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. எவ்வளவு வட்டி இருக்கும்? ஜெனரலா 9% இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு பேசிக்கா 9.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் வந்து காஸ்ட் ஆகும். என்ன அர்த்தம்னா, நீங்க சம்பாதிக்கிற பணத்துல வந்து அடுத்த 20 வருஷம் வந்து -9% சம்பாதிக்க போறீங்க. ஓகே. அப்படிதானே அர்த்தம்? இப்போ நீங்க வந்து ஒரு எஸ்ஐபி பண்றீங்கன்னு நான் சொன்ன 15% வாங்குறீங்க, அது வந்து பிளஸ். இங்க வந்து நீங்க கொடுக்குறீங்க, ரைட்? சோ யங் ஏஜ்ல நீங்க நிறைய சம்பாரிச்சு அது வந்து சொத்து சேர்க்கறதுக்கு பதிலா அது வந்து ஃபிளாட்டை வந்து நான் சொத்துன்னு பார்க்கல இனிஷியலா. எதுக்குன்னா, இன்னைக்கு தான் நான் ஜாபை ஜாயின் பண்றேன்னா மேபி என் பேரண்ட்ஸோட நான் இருக்கேன், அம்மா அப்பாவோட இருக்கேன், ரைட்டா? ஸோ நீங்க இப்போ உட்கார்ற ஆஃபீஸ்ல கூட இது வந்து ரெண்டட் ஆஃபீஸ் தான். நான் சொந்தமா வாங்கல. என்னால சொந்தமா வாங்க முடியுமா? 100% இன்னைக்கு நான் டவுன் பேமெண்ட் கூட இல்லை, ஃபுல் பேமெண்ட் பண்ணி என்னால் வாங்க முடியும். ஆனால் நான் வாங்கலை. எதுக்கு வாங்கலை? பிகாஸ் என்கிட்ட இருக்கிற பணம் மேபி எனக்கு வந்து ஒரு 15% வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கு. அதே வந்து நான் ஒரு வாங்கிட்டேன்னு வைங்களேன், இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல என்ன ரிட்டர்ன்ஸ்? கமர்ஷியல் போனா மேபி 4 or 5%. ஓகே. ரியல் எஸ்டேட்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபிளாட் வாங்குறேன் சார், வாங்கி அது வந்து வாடகை கொடுக்க போறேன். ஓகே. ஒரு 3 பெட்ரூம் ஃபிளாட், என் பில்டிங் பத்தி பேசுறேன். ஒரு 3 பெட்ரூம் ஃபிளாட் வந்து எங்க பில்டிங்ல அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு வந்து 2 கோடியிலேருந்து 2.5 கோடி. ரைட்டா? 2 கோடின்னு வைங்களேன், ஜஸ்ட் ஃபார் ஈஸி கால்குலேஷன் 2 கோடி. அது 2 கோடியில வந்து உங்களுக்கு எவ்வளவு வாடகை வருது? இன்னைக்கு எங்க பில்டிங்ல வந்து அப்ராக்சிமேட்லி 45,000 ரூபாய். 40லேருந்து 45 வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 5 லட்சம் ரூபாய். 2 கோடி சொத்துல எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு வருது. நீங்க சொல்லலாம், சார் ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஏறுமே. ஓகே. இன்னைக்கு டேட்ல வந்து முதல் மாதிரி இல்லை. முதல்ல வந்து ஒரு கிரவுண்ட் இருந்தா மேபி 4 வீடு தான் கட்டுவாங்க. உங்களோட அது லேண்ட் ஷேர் வந்து அதிகமா இருக்கும். இன்னைக்கு வந்து அதே ஒரு கிரவுண்ட்ல வந்து 10 ஃபிளாட் கட்டுவாங்க, ரைட்? உங்களோட லேண்ட் ஷேர் வந்து கம்மி. ஸோ அந்த growth வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இதே 2 கோடி வந்து நான் முதலீடு செஞ்சு எனக்கு 12% இல்லைன்னா 15% வருதுன்னா 5 லட்சத்துக்கு பதிலாக நான் வந்து 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறேன். வித்தியாசம் தெரியுதா? அதான். ஸோ நான் வந்து ஃபிளாட் வாங்காதீங்கன்னு சொல்லல, யங் ஏஜ்ல கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒன்று, நீங்க அப்புறமா வாங்கலாம். முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கா, அது முழுசா கொடுத்து நீங்க வந்து வாங்கலாம். எதுக்குன்னா இங்க வந்து நீங்க 15% சம்பாதிப்பீங்க. மேபி அதோட ப்ராப்பர்ட்டி ரேட் வந்து 4% தான் ஏறப்போகுது. நீங்க இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் 11%ல இருக்க போறீங்க. ரைட்டா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இஎம்ஐ -9 கொடுக்கறது பதிலா அதே அமௌண்ட் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு ஒரு 15% வருதுன்னு வைங்களேன். 12 வரட்டும், 15 கூட வேணாம், 12 வரட்டும். என்ன ஆகுது? -9 to +12 எவ்வளோ? யாருக்கு பேசிக் மேத்ஸ் தெரியுமோ அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. -9 to +12 வந்து 21% ஆக்சுவலா கிராஸ் நீங்க வந்து அதிகமா சம்பாதிக்க போறீங்க. ரைட்டா? நெட்டே வந்து நீங்க 3% அதிகமா சம்பாதிப்பீங்க. ஸோ பேசிக்கா நீங்க வந்து வட்டி கொடுக்க போறது இல்ல, வட்டி வாங்க போறீங்க. ஓகே. ரைட். ஸோ யங் ஏஜ் 20, 25 நீங்க இப்போதான் ஜாப் ஜாயின் பண்ணிருக்கீங்க, உடனே போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அவசியமே இல்லை. இவ்வளோ வரைக்கும் நான் இன்னைக்கு வந்து சார் நான் என் ஏஜ் சொல்ல, நான் ஏஜ் 18+ தான். ஆனா இவ்வளோ வரைக்கும் என் பேர்ல ஒரு சொத்து கூட இல்லை. ஓகே. பட் பேசிக்கலி எல்லாரோட மைண்ட் ப்ராசஸும் எப்படி இருக்குன்னா, நான் ரெண்ட்டுக்கு 35,000 கொடுக்க தானே போறேன், அதை நான் ஏன் இஎம்ஐல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த தாட் ப்ராசஸ் சரியில்லையா? ஸோ அதான் சொன்னேன், யங் ஏஜ்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட். யங் ஏஜ்னா நீங்க வந்து மேபி உங்களோட அம்மா அப்பாவோட இருக்கீங்க. ரைட்டா? அப்போ எதுக்கு நீங்க வந்து சொந்தமா நான் வச்சுக்கணும் ஆர் ரெண்ட் கொடுக்கணும்? நீங்க ரெண்ட் கொடுக்கலையே இப்போ. மேபி ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு 30 ஏஜ் வரைக்கும் நீங்க வந்து அம்மா அப்பாவோட தான் இருக்கீங்க. அட்லீஸ்ட் உங்ககிட்ட 5-6 இயர்ஸ் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே. சோ -9 பதிலா அட்லீஸ்ட் +12 வாங்கலாம். ஓகே. அப்ப எந்த ஏஜ் வந்து கரெக்ட்டான ஏஜ் லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண? என்ன ஏஜ்னு இல்ல. நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும்னு அர்த்தம். இப்போ 30,000 தான் உங்க சேலரினா கண்டிப்பா நீங்க இஎம்ஐ கட்ட முடியாது, 30,000 ரெண்ட்டும் கொடுக்க முடியாது. ரைட்டா? அதே வந்து ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவரால முடியும். ஸோ நான் வந்து ஃபிளாட் வாங்காதீங்கன்னு சொல்ல, வீடு வாங்காதீங்கன்னு சொல்ல, கண்டிப்பா வாங்கணும். ஆனா ஆஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து அதை வாடகை விடுறதுக்கு வாங்குவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான இது. சொந்தமா யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகே. இப்போ சமயத்தில் என்ன ஆகும்னா உங்களோட ரெண்ட் இஎம்ஐ வந்து மேட்ச் ஆகும். என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி மேட்ச் ஆகும். தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனா ஒரே ஒரு சொத்து நான் சொன்னேன், என் பேர்ல இன்னும் ஒரு ஃபிளாட் கூட இல்லை. நான் ஃபியூச்சர்ல வாங்கினா கூட வெறும் யூஸ் பண்றது தான் ஒரு ஃபிளாட் வாங்குவேன். ஓகே. அது மேல வாங்க போறது இல்லை. ஓகே. ஸோ லேண்ட்லேயே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4 அடி குழி தோண்டினாலே போதும், நீங்கள் பேஸ்மெண்ட் அது வரைக்கும் போட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. சில இடத்துல 15 அடி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேண்டை செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க? இன்னைக்கு தேதியில் வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் எல்லா இடத்துலையும். ஓகே. ஃப்ளாட்னா ஒரு சொசைட்டியில் வாங்குறீங்க, சொசைட்டியில் வாங்கும்போது இட் இஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உள்ள வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதில் லேண்ட் என்கிட்ட லைவ் எக்ஸாம்பிள்ஸே இருக்கு. நான் எந்த பார்ட்டி பேரோ கட்சி பேரோ எதுவுமே எடுக்கல. ஆனா என்கிட்ட லைவ் எக்ஸாம்பிள் என் கிளைண்ட் கிட்ட இருக்கு. என்னென்ன லேண்ட் இருந்தது, திடீர்னு ஒரு டேபிள் போட்டு 2 சேர் போட்டு 2 ஆள் உட்காந்துருக்காங்க. ஓகே. அவர் வெளிநாட்டில் இருக்காரு, என்ஆர்ஐ. அவர் வந்து இங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணி போனார் திருப்பி. ஓகே. ஸோ உங்களோட வேலை வந்து இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். ஓகே. ஆனா நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணல, நீங்க வந்து போயிட்டு அந்த லேண்டை டெய்லி பார்க்க போறது இல்லை. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து நிறையாவே ட்ராக் பண்ணணும், நிறையா அது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோ டைம் உங்ககிட்ட இருக்குது, அவ்வளோ வேலை இல்லை, டைம் நிறைய இருக்குது சார் என்கிட்ட, நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃப்ளாட் இஸ் மச் பெட்டர் இன்னைக்கு டேட்டில். ஓகே. ஆனால் ஃப்ளாட்டில் வந்து நம்ம ஓன் பண்ணுற லேண்டோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் சொன்னேன், யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான். ஓகே. நீங்கள் வாழ போகிறது மேபி இன்னும் ஒரு 50 இயர்ஸ். நான் கண்டிப்பாக 50 இயர்ஸ் இருக்க போகிறது இல்லை. நான் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன்னா 50 இயர்ஸ்க்குள்ள நான் போயிட்டு நோ ப்ராப்ளம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் இருக்கும்போது ஹாப்பியாக இருப்போம். ஓகே. ஸோ பேசிக்கலி உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, லேண்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேட்குறாங்க, அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் எனக்கு வரும் அப்படின்னா அது என்ன சார் சொல்லுவீங்க? லேண்ட் பற்றி அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து சரி என்கிட்ட வரும்போது ஒன்று இது வெரி வெரி கிளியர், நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண விடுறது இல்லை. ஒன்று, நிறைய பேர் என்ன வருவாங்கன்னா ஆல்ரெடி 2 ஃப்ளாட் வச்சிருப்பாங்க, 3 வச்சிருப்பாங்க. சார் 4வது போகலாமா? என்கிட்ட நிறைய கேசஸ் இருக்கு. 4வது வாங்கலாமான்னு கேட்க வந்த கிளைண்ட்டை வந்து அந்த 3ல 2 விற்க வச்சிருக்கேன். ஓகே. சரி, இது வித்துட்டு அது உங்களுக்கு புரியும் அது ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று நீங்கள் வாடகை விடுறீங்கன்னா ஒன்று ரிட்டர்ன்ஸ் வந்து 1-2%. ரைட்டா? அதுக்கப்புறமா டெய்லி டெனன்ட் கால் பண்ணுவார், சார் இன்னைக்கு தண்ணி வரல, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது பதிலாக அந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட 12% சம்பாதிச்சா கூட நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் விற்க வச்சிருக்கேன் நான், அது உண்மைதான்.
ஓகே. ஸோ பேசிக்கலி ஒருத்தங்க 4-5 அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கு. நீங்க ஏதாவது லிமிட் வைக்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னா நீங்க 2க்கு மேல போகாதீங்க. நீங்க லேண்ட் எக்ஸ்ட்ரா நான் சொல்றது ஒண்ணு வாங்காதீங்க. மட்டும். ஒண்ணுதான். நீங்க எங்க போய் தங்குறீங்களோ அது மட்டும் தான் தங்குறதுக்கு உங்களுக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி இனஃப். ஓகே. மிஞ்சி போனா இல்ல சார் நான் சென்னையில பிலாங் பண்ணல, என் கிராமத்திலயோ என் ஊர்ல வந்து ஒரு வீடு இருக்கணும். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி 99% மக்கள்கிட்ட இருக்கும். ரைட்டா? இல்லைன்னா சரி அங்க இன்னொன்று நீங்க வந்து வீடு மேபி வாங்குறீங்க, ஆனா அங்க போய் தங்குவீங்களா? இது என் லைவ் எக்ஸாம்பிள். என் அப்பா கேட்டார், இப்போ என் டிஎன்ஏ வந்து நார்த், ஓகே, ஆனா எல்கேஜில நான் இங்க தான் இருக்கேன். ஸோ என் அப்பா கேட்டார், ஊர்ல வந்து அங்க போய் ஒரு ஒரு சேலுக்கு வந்தது ஒரு லேண்டு வாங்கிடலாமா, அங்க வீடு கட்டலாம். நான் சொன்னேன், யார் போய் தங்குவான்? யார் தங்குவான்? ஊருக்கே போறது இல்லை. பேசிக்கலா ஆல்மோஸ்ட் தமிழியன் ஆயிட்டோம் இங்க, ரைட்டா? ஊருக்கே போறது இல்லை. அங்க வந்து நீங்க செலவு பண்ணி வீடு கட்டி அதை மெயின்டெனன்ஸ் பண்றது ஒரு ஆள் வச்சு என்ன யூஸ்? ஃபைனலா வாங்கல. ஸோ ரீசெண்டாக என்கிட்ட கூட ஒருத்தங்க இந்த கேள்வி கேட்டாங்க. இந்த ஆன்சர் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.